தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பறவை கூடு தென்னை மரத்து மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. ஆனா, அந்த கூட்ட எடுத்து பார்த்தேன். கூட்டுக்குள்ள வந்து எந்த பறவையுமே இல்ல. எல்லாம் குஞ்சு பொரிச்சு வெளிய போயிருச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த தென்னை மரத்து மேலேருந்து தான் கீழ விழுந்துச்சு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பறவை கூடு மாரி தான் இருக்கு. ஏன்னா, அணில் கூடு மாரி தெரியல. ஏன்னா, பறவை கூட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன அந்த பறவையினுடைய ரெக்கைகள் எல்லாம் வந்து சின்ன சின்னதா இருந்துச்சு. அதனால இது கன்ஃபார்மா ஏதோ ஒரு சின்ன பறவையினுடைய கூடா தான் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா, இது என்ன பறவைன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. ஆனா இது பறவைகள் எல்லாம் பறந்து போயிருச்சு. ஏன்னா குஞ்சு பொரிச்சு, அந்த குஞ்செல்லாம் பெருசாகி பறந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் இது கீழ விழுந்திருக்கு. ஏன்னா பார்த்தாலே நல்லா தெரியுது. நான் இருக்கும்போது தான் அது விழுந்துச்சு. அப்படியே சும்மா காத்துல மிதந்து வர்ற மாரி தான் வந்துருந்துச்சு. ஆனா ரொம்ப அழகா கூடு கட்டியிருந்துச்சு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. உள்ள எல்லாம் நல்லா வச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நெனச்சேன் இது அணில் கூடு அப்படின்னு. ஆனா அணில் கூடு கிடையாது.